நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு இயேசு நம் பாவம் போக்கும் பரிகாரி, இயேசு இயேசு இந்த உலகத்தின் ரட்சகர், இயேசு இயேசு நம் பாவம் போக்கும் பரிகாரி, இயேசு இயேசு இந்த உலகத்தின் ரட்சகர். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இருளில் உள்ளோர் வெளிச்சம் காணவே ஒளியான தேவன் உலகில் வந்தாரே. இருளில் உள்ளோர் வெளிச்சம் காணவே ஒளியான தேவன் உலகில் வந்தாரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தேவமைந்தனே இந்த உலகில் வந்தாரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தேவமைந்தனே இந்த உலகில் வந்தாரே. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வார்த்தையாக இருந்த தேவனே மாம்சமாகி உலகில் வந்தாரே. வார்த்தையாக இருந்த தேவனே மாம்சமாகி உலகில் வந்தாரே. மகிமை வெறுத்து தாழ்மை ரூபம் எடுத்தே நம்மை மீட்கவே இந்த பூமி வந்தாரே. மகிமை வெறுத்து தாழ்மை ரூபம் எடுத்தே நம்மை மீட்கவே இந்த பூமி வந்தாரே. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தேவனுக்கு தூரமானோராய் இருந்த நம்மை தேடி வந்தாரே. தேவனுக்கு தூரமானோராய் இருந்த நம்மை தேடி வந்தாரே. சமாதானத்தின் காரணராகியே பிதாவோடு நம்மை ஐக்கியமாக்கினாரே. சமாதானத்தின் காரணராகியே பிதாவோடு நம்மை ஐக்கியமாக்கினாரே. நமக்கொரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு இயேசு நம் பாவம் போக்கும் பரிகாரி, இயேசு இயேசு இந்த உலகத்தின் ரட்சகர், இயேசு இயேசு நம் பாவம் போக்கும் பரிகாரி, இயேசு இயேசு இந்த உலகத்தின் ரட்சகர், இயேசு இயேசு நம் பாவம் போக்கும் பரிகாரி, இயேசு இயேசு இந்த உலகத்தின் ரட்சகர், இயேசு இயேசு நம் பாவம் போக்கும் பரிகாரி, இயேசு இயேசு இந்த உலகத்தின் ரட்சகர். Amen. Hallelujah. ஓ, என்ன அருமையான பாடல். இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காணவே ஒளியாய் இருக்கிற தேவன் இந்த பூமி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறார். எவ்வளோ பேரை தேடி ரட்சித்திருக்கிறார் பாருங்க. இந்த ஒரு இடத்துல எவ்வளவு பேரை, எத்தனை ஆயிரம் பேரை தேடி ரட்சித்திருக்கிறார். ஊர் ஊராக போய் நீங்கள் ஆளுக்கு ஒரு கிராமத்திலேருந்து, ஒரு ஊரில் இருந்து, ஒரு பட்டணத்திலேருந்து வந்திருப்பீங்க, எங்கெங்கிருந்தோ மூலை முடுக்கிலேருந்துலாம் வந்திருப்பீங்க. அங்கே தேடி வந்திருக்கிறார் உங்களை. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, எப்படி தேடி கண்டுபிடிச்சாருன்னு. உலகம் முழுக்க எப்படி மக்கள், வேதம் சொல்லுகிறது, ஒரு நாளில் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் போய் சேரும்போது அங்கே பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. எல்லா ஜாதி ஜனமும் இருப்பாங்க, எல்லா மொழியினரும் இருப்பாங்க, பல்வேறு பாஷைக்காரர்கள் இருப்பாங்க, எல்லா குலம் கோத்திரத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஏனென்றால் இவர் உலக ரட்சகர். ஒவ்வொருத்தரையும் ஒரு மாணிக்கம் போல தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள் தேவனுடைய பார்வையில். நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒருவேளை உங்களை பற்றி அப்படி நினைக்காம இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை விலையேற பெற்றவராக எண்ணுகிறார். உங்களை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறார். அவர் உங்களுக்காகவே தான் வந்தார். தேவதூதன் வந்து மெய்ப்பொருளுக்கு சொல்லும்போது சொல்கிறார், உங்களுக்கு ஒரு ரட்சகர். யார் மெய்ப்பன்? சாதாரண பாவம் ஏழைகள், அவனை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவன்கிட்ட வந்து தேவதூதன் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும். சிலர்லாம் சொல்கிறான், நான் ஒன்றுமே இல்லையா? எப்படி இருந்தாலும் அவருடைய பார்வையில் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ரட்சகர், உங்களை அந்த ஒன்றுமில்லாமையிலிருந்து ரட்சிக்க வந்திருக்கிறேன், அந்த கீழே இருந்து மேலே தூக்க வந்திருக்கிறேன். உங்களை ரட்சிக்கிறதுனா அதுதான். நீ இருக்கிற அந்த நிலையிலிருந்து உங்களை ரட்சித்து விடுவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன்றார். இதை கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாதா? அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இதுவாக இருக்குமானால் விமரிசையாக கொண்டாடணும். இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பிரமாதமாக கொண்டாடணும், ஓஹோன்னு கொண்டாடணும். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியம். பரலோகத்தில் இருக்கிற இந்த தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்குனவர், மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக, நம்ம எல்லாருக்காக, நம்ம அவ்வளோ பெரிய முக்கியமாக நம்ம எல்லாருக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். குதிக்கணும் போல இருக்குது எனக்கு, ஆடணும் போல இருக்குது, கொண்டாடணும் போல இருக்குது எனக்கு.
ஏனென்றால் இப்படி ஒரு தேவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமென். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த பூமியில் வந்து நீர் பிரவேசித்தீரே, எங்களுக்காக வந்தீரே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உள்ள நற்செய்தி இது. இயேசு வந்து பிறந்தது, அவர் எங்களுக்காக செய்த காரியங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜாதி குலம் கோத்திரத்தெல்லாம் தாண்டி, இனத்தையெல்லாம் தாண்டி, மொழியெல்லாம் தாண்டி எல்லா ஜனத்துக்குமான செய்தி இது. கர்த்தாவே, இவ்வளவு ஜனம் வந்திருக்கிறாங்க இங்கே, ஆயிரக்கணக்கான பேர். ஆனால் அத்தனை பேருக்கும் நீர் ரட்சகர், அற்புதமான ரட்சகர், உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார்னு சொல்லியிருக்கேன். அதை கொண்டாடுகிறோம் கர்த்தாவே. இதை கொண்டாடுகிற வேளையில் இது உலக பிரகாரமான ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் உம்முடைய அன்பை எண்ணி பார்த்து, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய தயவை, நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கிற நேரமாய் இந்த காலை வேளை இருக்கட்டும் கர்த்தாவே. மெய்யான விதத்தில் இதை கொண்டாட்டி விட்டு நாங்கள் வீட்டுக்கு சென்று இன்னும் கொண்டாட்டத்தை தொடரும் போது, நாங்கள் சாப்பிடும்போது, நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்போது, எங்கள் குடும்பத்தாரோடு கூட எங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது இயேசு அதற்கு மையமாக இருக்கட்டும். இன்றைக்கு இயேசு எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு ஒவ்வொரு வீட்டிலேயும் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த இடத்தை உடைய மகிமையினால், பிரசன்னத்தினால் நிறைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு பல்வேறு தேவைகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் வந்திருக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் அழுது கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். கண்ணீரில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். வேதனையில் இருக்கக்கூடியவர்கள், தேவைகளில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். நீர் அவர்களுக்காக வந்தீர் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் மத்தியில் அதை நாங்கள் மறந்து விடவில்லை. அவருடைய கண்ணீரை துடைக்க, அவளுடைய கவலையை போக்க, அவளுடைய பாரத்தை நீக்க, அவளை விடுவிக்க நீர் வந்திருக்கிறீர் என்பதை நினைவு கூறுகிறேன். வந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பல்வேறு தேசங்களிலிருந்து, ஊர்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நீர் தொடுவீராக, தொட்டு அவர்களுக்கு விடுதலை அளிப்பீராக, மீட்டுக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிறந்தார் பெத்தேலில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. பிறந்தார் பெத்தேலில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. மண்ணோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. மண்ணோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண ஒளியாக இயேசு வந்தாரே. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண ஒளியாக இயேசு வந்தாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல்,
வந்த குமாரன். எல்லாரும் இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். மரியின் மைந்தனாக இயேசு இப்பூவில் அவதரித்தாரே. அன்று தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. அன்னை மரியின் மைந்தனாக இயேசு இப்பூவில் அவதரித்தாரே. அன்று தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். வறுமை துன்பங்கள் எல்லாம் மாற்றிடவே இயேசு வந்தாரே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் சிலுவையில் உரிந்திடவே இயேசு வந்தாரே. வியாதி வறுமை துன்பங்கள் எல்லாம் மாற்றிடவே இயேசு வந்தாரே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் உரிந்திடவே இயேசு வந்தாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். பிறந்தார் பெத்தேலில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. பிறந்தார் பெத்தேலில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல், இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். Amen. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். என்ன சொல்லுங்க, வந்தார். வெறும் பிறந்தார் இல்லை, வந்தார். அப்படின்னா அதுக்கு முன்னாகவே அவர் இருந்தார். ஆதியிலே
வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. 2000 வருஷம் முன்னால அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில் பிரவேசித்தார். இது மாபெரும் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம்னு சொல்லணும். உலகத்தை படைச்சவர், வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வவல்ல தேவன், எல்லாத்தையும் கடந்தவர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒரு சின்ன குழந்தையா காணப்படுகிறார். என்ன மாபெரும் அதிசயம்! இப்படியும் இவ்வளோ பெரியவர் இவ்வளோ சிறிதாகவும் வர முடியுமா? ஆமா, வர முடியும். தம்மையே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அதனுடைய முதல் ஸ்டெப் இது. கடவுள் மனுஷன் ஆகிறது ஒரு ஸ்டெப் டவுன், கீழே இறங்கி வர்றது. ஒரு குழந்தைய பிறக்கிறதே தம்மையை தாழ்த்தி கொள்றார், தாழ்த்துறாருன்றதை காண்பிக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுது சிலுவை பரியந்தம் தம்மையை தாழ்த்தினார். வெறும் குழந்தையா மட்டும் அவர் காணப்படல, அந்த குழந்தை வளர்ந்து யாரும் வாழாத விதத்தில் வாழ்ந்து அற்புதமாக வாழ்ந்தார். ஆனால் மிக கொடூரமான ஒரு மரணத்தை அவர் சந்தித்தார். இதுவும் எல்லாமே நமக்காக தான். இவ்வளோ பெரிய தேவன் குழந்தையா அங்கே காணப்படுறது, இவ்வளோ பெரிய தேவன் கல்வாரி சிலுவையில் போய் பாடுபட்டு அவமானப்பட்டு மரிக்கிறது. இந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே அவரை தொடர்ந்து துதித்து பாடுவோம். விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன், மண்ணில் வந்தாரே தேவாதி தேவன். விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன், தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வாழும் மாந்தரை மீட்டிடவே, மீண்டும் மாளுகை தந்திடவே. வாழும் மாந்தரை மீட்டிடவே, மீண்டும் மாளுகை தந்திடவே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாகி கொண்டாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. தொலைந்து தூரம் போன போதோ தொலைவு பாராமல் ஓடி வந்தா, தேடி நம்மை கண்டு கொண்டே தோளில் தூக்கி வைத்து கொண்டா. மெய்ப்பன் கரத்தில் இருந்து நம்மை எவரும் பறித்திட முடியாதே. மெய்ப்பன் கரத்தில் இருந்து நம்மை எவரும் பறித்திட முடியாதே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. பாவசேற்றில் மூழ்கி போனோ, கிருபையாலே மீட்டு கொண்டா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் பாவம் எல்லாம் நீக்கிவிட்டா. பாவியாக பார்ப்பதில்லை, நீதிமானாக பார்க்கின்றாரே. பாவியாக நீதிமானாக பார்க்கின்றாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே,
நம்மை சொந்தமாயாகி கொண்டாரே. ரத்தம் சிந்தியே திறந்திட்டாரே, தேவ சந்நிதியில் சேர்ந்திடவே துணிவை நமக்கு தந்திட்டாரே. தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்ல, கிறிஸ்துவோடே சேர்ந்துட்டோமே. தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்ல, கிறிஸ்துவோடே சேர்ந்துட்டோமே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாகி கொண்டாரே. விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தாரே, தேவாதி தேவன். தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. வாழும் மாந்தரை மீட்டிடவே, மீண்டும் ஆளுகை தந்திடவே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாகி கொண்டாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாகி கொண்டாரே. ஆமென். நாம உயரும்படி அவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வரலன்னா நாம உயர முடியாது. ஆனால் அவர் தம்மையை தாழ்த்தினதுனால இன்றைக்கு நாம தலை நிமிர்ந்து வாழலாம். கடவுளுக்கு முன்பாகவே தைரியமா நிற்கக்கூடிய ஒரு திராணியை நம்ம கொடுக்கிறார். இனி நாம பாவியா இல்லாதபடிக்கு நீதிமானா இருக்கும்படி, தேவனுடைய பார்வையில் தகுதி உள்ளவர்களா இருக்கும்படி இவ்வளத்தையும் செய்தார். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகிமையான தேவன் என்பதை மறந்துட வேண்டாம். எவ்வளவு இரக்கம், அன்புள்ள தேவன் என்பதை மறந்துட வேண்டாம். மாட்சிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, இதெல்லாம் இன்னைக்கு மறந்துட வேண்டாம். கிறிஸ்மஸ் அன்றைக்கு சில நேரம் இயேசுவை வெறும் அப்படியே ஒரு இந்த குழந்தை இயேசுவாக தான் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இன்றைக்கு அவர் மாட்டு தொழுவத்திலேயே இல்லை, குழந்தையாகவும் இல்லை. அவர் இன்றைக்கு சகலத்தையும் ஆளுகிற இயேசுவா இருக்கிறார். சகலமும் அவருடைய பாதப்படி கீழே இருக்கிறது. இன்றைக்கு பரலோகத்துக்குள்ள நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு காட்சி கிடைச்சதுன்னா என்ன பார்ப்பீங்க? பரலோகமே அவரை துதித்து கொண்டிருக்கிறது. வானங்கள் அவருடைய மகிமையை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும், அவருடைய மகிமையை காண, அவருடைய மகத்துவத்தை காண. இவ்வளோ பெரிய தேவன் நமக்காக இவ்வளோ செய்தாரா என்பதை நம்முடைய உள்ளங்கள் பாராட்டட்டும்.
சேனைகளின் கர்த்தர் நாமமே. சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் நாமமே. சேராபிங்கள் கேருபிங்கள் ஓய்வின்றி போற்றிடும் தூயாதி தூயரே. வானோர்கள் மூப்பர்கள் வாழ்த்தி பணிந்திடும் வல்லமை நிறைந்த கர்த்தாதி கர்த்தரே. துதிக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. கணத்துக்கு பாத்திரரே, இமைக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. மெய்யான தேவனே, மேசியா ராஜனே, மாட்சி மகிமாயும் நிறைந்தவரே. மெய்யான தேவனே, ஆலோசனை கர்த்தர் நீர்தானையா. அரசாளும் தெய்வம் நீர்தானையா. ஆராதித்து உம்மை வணங்குவோம். துதிக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. கணத்துக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. மகிமைக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. இருந்தவர் இருப்பவர், என்றென்றும் வாழ்பவர், யேசுவா தேவா நீர்தானையா. இருந்தவர் இருப்பவர், யேசுவா தேவா. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜனே, சியோ மணவாளன் எம் இயேசு ராஜனே. சிரம் தாழ்த்தி உம்மை வணங்குகின்றோம். துதிக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. கணத்துக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. மகிமைக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு. சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் நாமமே. சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர். சேராபிங்கள் கேருபிங்கள்
குறைவின்றி போற்றிடும் தூயாதி தூயரே. வானோர்கள் மூப்பர்கள் வாழ்த்தி பணிந்திடும் வல்லமை நிறைந்த கர்த்தாதி கர்த்தரே. துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. பாத்திரரே, இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. துதிக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவராய் இயேசுவே. உம்மை வணங்குகிறோம், உமக்கு முன்பாக பணிகிறோம். மாட்சிமையின் தேவனே, தாழ்மையான தேவனே, உம்மை போல் யாரும் இல்லை. எல்லாத்தையும் கடந்தவர், அதே நேரத்தில் எங்கும் இருப்பவர், எங்க மத்தியிலும் இருப்பவர். நாங்க நடக்கிற இந்த பூமியில நீர் நடந்தீர், இதே மண்ணில் நடந்தீர். நாங்க சந்திக்கிறது எல்லாத்தையும் நீர் சந்தித்தீர். எங்களைப் போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்யாதிருந்தீர். ஆனாலும் எங்களுக்காக பாவமானீர், சாபமானீர். இன்றைக்கும் கூட உம்முடைய மனிதத்துவத்தை நீர் இழக்கவில்லை. இன்றைக்கும் தொடர்ந்து தேவனாக மாத்திரமல்ல, மனிதனாகவும் இருக்கிறீர். நித்தியமாய் மனுஷனை நேசிக்கிறீர் என்பதை இவ்விதமாய் நீர் காண்பித்திருக்கிறீர்.
மனு அவதாரம் எடுத்து அதை நித்தியமாய் வைத்திருக்கிறீர். எந்த அளவுக்கு எங்கள் மேல் நீர் அக்கறையா இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதை புரிந்து கொள்ள எங்க மனதுக்கு உதவி செய்யும். அதை பாராட்ட எங்கள் உள்ளங்களை நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தாமே தொடர்ந்து ஊழியம் செய்வீராக. கிறிஸ்துமஸனுடைய மேன்மை மகிமையை புரிந்து உணரச் செய்வீராக. ஆவியானவர் தாமே வல்லமையாய் கிரியை செய்வாராக. விசேஷமாக இந்த இயேசு அறியாத மக்கள், இதுவரைக்கும் அவரை பற்றி கேள்விப்படாத, அவருடைய உண்மையான மேன்மையை புரிஞ்சுக்காத மக்கள் இன்றைக்கு இயேசுவை புதிய விதத்தில் காணட்டும். இயேசுவினிடத்திலிருந்து ரட்சிப்பே பெறட்டும். இந்த மீதி வேலையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். செய்ய போகிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.